நடத்தி வருகிற எமது சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் எம்.கே. சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் மகேஷ் பாபு அவர்கள் சிறிது உங்களுக்கான ஆலோசனைகளையும் வகுப்பினையும் எடுப்பார்கள். காலை வணக்கம். எக்ஸாம் அப்டேட்ஸு இது எப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டில் லெக்சர் கொடுத்துட்டு போயிடலாம். எக்ஸாம் வந்து ஒரு சின்ன டாக்டிக்ஸ் இருக்குது. பரீட்சையை ஃபேஸ் பண்ணுறது மட்டும் என்னென்னா, நீங்கள் நல்ல திறமையான ஆளாக இருப்பீங்க, பர்சனல் அசஸ்மெண்ட்டில் தெரியும். இந்த வித்தின் டைமுக்குள்ளே நீங்கள் இந்த சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னும் போது பதட்டத்தில் தப்பாக செஞ்சுருவீங்க. அந்தமாரி சின்ன அப்டேட்ஸ் மட்டும் இன்றைக்கி இந்த வர்ற 10 நிமிஷம் வர்ற கேப்பில் உங்களுக்கு சொல்லிடணும்னு நான் இது பண்ணதுனால தலைவர் அதை இப்போமே சொல்லிடுங்க அப்படின்னாரு. என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2002 2003 2025 வரைக்கும் இந்த சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இன்சிஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரெஷர்ஸும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா, அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணாங்கன்னா சர்வீஸ் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் இங்கே உங்களுக்குள்ளே இருக்கவங்களே மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டிஎன்பிசி அந்த ரூலில் என்ன இருக்கும்னா, ஜுடிஷியல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் கேடர் ரூலில் உங்களுக்கு வந்து அது சொல்லிடுறேன். அந்த ரூல் படி 2 என்ட்ரி சிவில் ஜட்ஜில் உள்ளே போகலாம். சிவில் ஜட்ஜு ஜூனியர் டிவிஷனில் உள்ளே போகலாம் ஒரு தடவை. அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ட்ரி லெவல், இது 2 தான் உள்ளே போக முடியும். நடுவில் இருக்க சப்ஜட்ஜ் சார்பு நீதிபதிக்கு வந்து உள்ள ரெக்ரூட்மெண்ட் கிடையாது ரூல் படி. ஸோ அப்போ சிவில் ஜட்ஜு ஜூனியர் டிவிஷனுக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வச்சுருக்காங்கன்னா, முதல் நிலை ப்ரிலிமினரி, அதுக்கு அடுத்து மெயின் ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் இன்டர்வியூ. இந்த 3 கேட்டகரி அது ரூல்லே இருக்கும். அது ரூல்லே சிலபஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ட்ரி லெவலில் போகும்போது டேரெக்டாக இது பண்ணணுன்னா அது மினிமம் 7 இயர்ஸ். இதில் வரும்போது ஏற்கனவே இருந்த 2007 கேடர் ரூல் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கை பேஸ் பண்ணி ரூல் அமெண்ட் பண்ணி ஃப்ரெஷர்ஸும் உள்ளே வரலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 2024 பேட்ச் நம்ம இதுலேருந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க இல்லையா, நம்ம இதை கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 27 பேர் 28 பேர் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ், அதாவது பிலோ 3 இயர்ஸ். அவங்க அதில் என்ன ஆகுது அப்படின்னா, டிஃபிகல்ட்டி இருக்குது. அந்த 3 வருஷத்துக்கு கீழே இருக்கவங்கள செலக்ட் பண்ணால் கோர்ட்டுன்னா என்ன, கிளைண்ட்ஸ் என்ன, எப்படி அவங்கள டீல் பண்ணணும் அப்படின்ற டிஃபிகல்ட்டி, யாரை எப்படி டீல் பண்ணணுன்ற டிஃபிகல்ட்டி இருக்குது. அட்வொகேட் ப்ரொஃபஷனும் சரி, ஜட்ஜஸ் ப்ரொஃபஷனும் சரி, ஹியூமன் கான்டாக்டை நம்ம வந்து கையாள போகிறோம். ஸோ அப்போ அதில் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. 2 அட்வொகேட் ஃபோர்ஸாக மோதும் போது சின்ன வயசு குறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு வேரியஸ் ஹைகோர்ட்ஸ்லேருந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் வந்து இது ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இது பிரச்சனை வந்தோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த தீர்ப்பு, அவங்க தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸையும் அலோவ் பண்ணலாம், எக்ஸாம் அலோவ் பண்ணலான்றாங்க. ரூல் அமெண்ட் பண்ணி ஃப்ரெஷர்ஸை அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2025 சுப்ரீம் கோர்ட் ரூலிங் படி மினிமம் 3 இயர்ஸ் எல்லா ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் ஹைகோர்ட் ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் டெல்லி ஹைகோர்ட் வந்து 2 வருஷம் சொல்கிறாங்க, ஜார்க்கண்ட் 3 வருஷம், மெட்ராஸ் ஹைகோர்ட் 4 வருஷம், அப்படி ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் ஒவ்வொரு கால நிர்ணயம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் இது பண்ணி கன்சால்டேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி இனிமேல் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் இந்த சிவில் ஜட்ஜஸ் கேடர் ரெக்ரூட்மெண்ட் ரூலை அமெண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன்வைல் லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படின்னா, எத்தனை பேருக்கு தெரியும் அது? லாஸ்ட் வீக் வந்து என்னாச்சு அப்படின்னா, ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் ஃபைனல் டிஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ரிவ்யூ போடலாம். சீராய்வு, ஆமாம், சீராய்வுன்றது ரிவிஷனு, ரிவ்யூன்றது மறு ஆய்வு போடலாம். அது அதே கோர்ட்டில் அதே ஜட்ஜஸ்ட்டை வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபைனலி டிஸ்போஸ்டு அப்படின்னு வரும்போது ரிவ்யூ போடலாம். ரிவ்யூ அப்பீலே எதுவுமே இல்லாத பட்சத்தில் ரிவ்யூ வரும். அதுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது, அது அப்புறம் வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ரிவ்யூ போடுறாங்க. ரிவ்யூ எங்கே வருதுன்னா, ஃபஸ்ட்டு பெஞ்சில் வருது, சிஜேஐ பெஞ்சில் வருது. அது பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தால் இல்லைனாலும் அது அந்த அப்டேட்டை சொல்லிடுறேன். சீஃப் வந்து ஃபுல் பெஞ்சு 3 ஜட்ஜு இருக்க இது கோர்ட்டில் ரிவ்யூ வருது. ரிவ்யூ என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வொகேட்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க. மினிமம் 3 இயர்ஸ் அந்த வைக்கிறது வந்து அது ஹடில், அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அதை இது பண்ணியிருக்காங்க,
டிசைட் பண்ணுவோன்னு சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எல்லா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட்ஸ்க்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நமக்கு இதுலேருந்து தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 3 இயர்ஸ் இதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்ற கொஸ்டின் திருப்பி அரைஸ் ஆயிடுச்சு. அதில் சீஃப் அவரோட ஓரல் இது வந்து அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லேடிஸ் நிறைய வர்றாங்க எங்கே ப்ராக்டிஸ்க்கு, அதுலேயே நிறைய ஜுடிஷியல் ஆஃபீஸர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 வருஷம் அப்படின்ற போது அவங்களோட மேரேஜ், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ப்ராக்டிஸை விட்டு வெளியே போகிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல யங் டேலண்டட் கேர்ள்ஸ் வந்து ஜுடிஷரிக்கு வர முடியாமல் போகுது அப்படின்ற ஃபீலிங் இருக்குது. அப்படின்ற அடிப்படையில் அந்த ரிவ்யூவை 3 இயர்ஸ் பீரியடை வந்து அவங்க வந்து அதை இது பண்ணுவோம், திருப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைனல் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ரிவ்யூலாம் அட்மிட் பண்ண மாட்டாங்க, சேம்பர்லேயே டிஸ்மிஸ்டுன்னு போட்டுருவாங்க. இது ஓப்பன் கோர்ட்டில் கன்சிடர் பண்ணி ஓரல் அப்சர்வேஷன் கொடுத்து ஆல் தி ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன இன்ஃபார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 3 வருஷ பீரியட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கன்சிடரிங் தி உமன் கேண்டிடேட்ஸ், கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸு, உமன் கேண்டிடேட்ஸ், இது ஒரு ஆஸ்பெக்ட். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க, ஏன்னா இங்கே வர்றதில் வந்து மோர் தென் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அட்வொகேட் வர்றீங்க. இதில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 இயர்ஸ் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 3 இயர்ஸ்ன்ற பீரியடுக்கு அதுக்கு கீழே இருக்கவங்க நிறைய பேர் வர்றீங்க இல்லையா, இந்த அப்டேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிருக்காங்க, அதை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. இது ஃபஸ்ட்டு அப்டேட்டு. அடுத்து வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது நம்ம ப்ராக்டிஸில் இருக்க அதே சென்ஸில் நம்ம எக்ஸாமை ஹேண்டில் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது 100 கேள்வி இருக்குது, மல்டிபிள் சாய்ஸில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு வந்தால் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சிவில் ஜட்ஜு ஜூனியர் டிவிஷன் எடுத்துக்குவோம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜே எடுத்துக்குவோம். அந்த ப்ரிலிமினரியில் நீங்கள் வாங்குறீங்கல்ல மார்க்கு, அந்த மார்க்கை வந்து இதில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்களான்னு எடுத்துக்க மாட்டாங்க. அது மினிமம், அது ஒரு வந்து இது பண்ணுற கேட்வே தான், நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, நிறைய உள்ளே வர்றவங்களை நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த ப்ரிலிமினரி. இது புரியுதா நான் சொல்கிறது? அதாவது இப்போது ரஃபாக 100 ஒரு 50 சிவில் ஜட்ஜு ஜூனியர் டிவிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போது மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வச்சுட்டாங்கன்னா அப்ளை பண்ண சொன்னால் எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க? ரஃபா அந்த ஏஜ் கேட்டகரி 35 வயசு வரைக்கும் உள்ள எல்லா அட்வொகேட்டும் இது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு 4000 அட்வொகேட் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்கள அதில் 50 பேரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணுறதுக்காக ப்ரிலிமினரி வைக்கிறாங்க, முதல்நிலை தேர்வு. அப்போ முதல்நிலை தேர்வு வந்து ஒன்லி ஃபில்டரிங் ப்ராசஸ். நல்ல டேலண்டட் ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க, நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்ல திறமையானவங்க ப்ரிலிமினரியில் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் எப்படி கெட் ஓவர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும் 100 கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் கேட்டகரி வைஸில் 40 மார்க் எடுத்தால் பாஸு. அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், மெயின் ஸ்டேஜுக்கு போகலாம். ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமில் 40 மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மெயினுக்கு போகலாம். மெயினில் வாங்குறீங்களா அந்த மார்க்கை தான், அதையும் இன்டர்வியூ மார்க்கையும் கன்சால்டேட் பண்ணி தான் அதில் தான் ரூஸ்டரை ஃபாலோ பண்ணி செலெக்ஷன் வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் ப்ரிலிமினரியில் வாங்குகிற மார்க்கை வந்து இதோட ஆட் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க. அப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரியில் நம்மளோட கெட்டிக்காரத்தனத்தை அனைத்தையும் காட்டிடணும்னு நினைக்கிறது தவறு. அப்போ என்ன பண்ணணும்னா, மினிமம் வந்து 40 மார்க் வாங்குறதுக்கு என்ன வழி? ப்ரிலிமினரியில் 100 கேள்வியில் ப்ரிலிமினரியில் நம்ம 40 மார்க் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்டேட் சொல்லும் போது. ஏன் அப்படின்னா, அது எப்படின்னா கேம்பிளிங் மாதிரி உங்களை டெம்ப்ட் பண்ணிடும். 100 கேள்வி இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாங்கிட்டு படித்து பாருங்கள். 10% உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டுன்னு தெரிஞ்சால் அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வேல்யூஷன் வந்து இது ஸ்கேனிங் தானே. இல்லையா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, இல்லை டவுட்டாக இருக்குது, 70% இதுதான் ஆன்சர் தெரியுது அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து போயிருங்க. அப்படியே கேள்வி பார்க்கும்போது ஒரு 10 கேள்வி, முதல் 10 கேள்விக்கு நமக்கு வந்து எல்லாமே டவுட்டில் இருக்குது அப்படின்னா இன்னும் டோன்ட் வரி. 11வது கேள்விக்கு பாருங்கள். 11வது கேள்வி 100% உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா அதை ஆன்சர் கொடுங்க. புரியுதா? 11வது கேள்வி, இப்போ உதாரணத்துக்கு சிபிசி 11வது, இப்போ சிபிசியிலேருந்து 20 கொஸ்டின் வரும். ரெஜ்ஜூடிகேட்டா எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஜ்ஜூடிகேட்டான்னு கொடுத்துட்டு 11வது கேள்வி ஏ வந்து செக்ஷன் 9, பி 10, சி 11, டி 12. என்ன ஆன்சர் வரும்? சி. 11ன்றது தெரியுதுல்ல, அப்போ சி.
சியை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா ரெஸ்ஜூடிகேட்டாக சிபிசியில் வந்து நம்ம 11 செக்ஷன் 11 அப்படின்னா சியில் இருக்குது, சியை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், அது அடுத்த கேள்வி சரியாக தெரியல அப்படின்னா அதுக்கு அடுத்து போயிடுங்க. இப்படி ஃபஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் வந்து அதை அந்த எக்ஸாம் அந்த மொத்த கொஸ்டினை பார்க்கும்போது 100 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கடைசியாக எண்ணி பாருங்கள் எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு. உங்களோட கன்ஃபார்மாக நீங்கள் எழுதின அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் 100 கொஸ்டினில் 40க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் எடுக்க வேணான்னா அப்படியே வச்சிடுறது நல்லது. ஏன் அப்படின்னா ப்ரிலிமினரியில் பொறுத்த மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணால் 0.25 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணாங்க தவறான ஆன்சருக்கு. அதுக்கப்புறம் 0.1 மார்க்கு. இப்போ ஒரு கேள்வி சரியாக இருந்து 4 கேள்வியை தவறாக எழுதுனீங்க அப்படின்னா என்ன மார்க் மொத்தமாக உங்கள் பேப்பரில் இருக்கும்? 0.25 நெகட்டிவ் மார்க்குண்ணா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட்டு, 2, 3, 4, 5 இந்த 4 கேள்வியும் தவறு. அதாவது நீங்கள் வாங்கின 1 மார்க்கும் போயிடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை இவ்வளோ யோசிக்கிறோம் பாருங்கள். அந்த பரீட்சை காலில் இதை காட்டில் பதட்டத்தில் போய் உட்காந்துருப்பீங்க, யோசிக்கிறது சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 1 மார்க்கை சேவ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்கணும். எடுத்த மார்க்கை நம்ம லூஸ் பண்ணுறது எப்படின்றத அந்த நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தெரியுது, இது அறகுறையாக இருக்குது, ஒரு 50-50 சான்ஸ். அதை பண்ணாதீங்க. பல தடவைகள் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த 50-50 சான்ஸை நம்ம அதில் ரீட் பண்ணோம்னா அதில் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், வெளியே வந்துடுறதுக்கு. அப்போது கன்ஃபார்மாக ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இதில் பாருங்கள், 40 கேள்வி உங்களுக்கு 40க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் மூடி வச்சுக்கலாம். பேசாமல் பேப்பரை கேட்கும்போது கொடுத்துடலாம். இல்லையா ஃபஸ்ட்டு ரவுண்டு இது பண்ணும்போது 28 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. அது கேட்டகரி வைஸாக இருப்பாங்க. ஜென்ரல் டேனுக்கு வந்து 40, பிசிக்கு வந்து 35. அது அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குவோம். அப்படி வரும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக. இப்போ நீங்கள் நான் பார்த்ததில் 28 மார்க்கு தான் 28 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ செகண்ட் லெவல் 2வது தடவை பாருங்கள். அதில் 50-50 சான்சஸ் இருக்கும் இல்லையா, 70% தெரியும். அந்த 70%ல் டவுட், 30% டவுட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை எடுத்து அந்த கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அதில் எது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்கள். அதில் ஒரு 10 கேள்வி இல்லை 15 கேள்வி வந்துருச்சுன்னா அதோட கொடுத்துருங்க. அப்போ 100க்கு 100 ஆன்சர் பண்ணணுன்ற சென்ஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா யாருமே அதில் அப்படி செய்ய முடியாது. யாருமே அதில் வந்து ப்ரிலிமினரியில் 100க்கு 100 வாங்க முடியாது. அவன் அப்படி தான் கொஸ்டின் செட் பண்ணுவான். கொஸ்டின் செட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், செக்ஷனை கொடுத்து டெஃபனிஷன்ஸை கொடுத்து குழப்பி கேட்டிருப்பாங்க, அல்ல டெஃபனிஷனை கொடுத்து செக்ஷனை கேட்பாங்க. அப்போது அந்த இதில் வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கணும். அப்போ விஷயம் வந்து நமக்கு தரவாக தெரிஞ்சால் தான் அந்த கேள்வியை ஆன்சர் பண்ண முடியும். சில கேள்விகள் ஜென்ரல் நாலேஜ் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, அது சம்மந்தமாக வந்துன்னா ஜென்ரல் நாலேஜ் கன்ஃபார்மாக தெரிஞ்ச இந்தமாரி கேள்வியெல்லாம் ஈஸியாக ஒரு 10 செகண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கொஸ்டின் செலக்ட் பண்ணுறதும் அந்தமாரி பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன்லேருந்து எப்படி இருக்கும்னா சிபிசிலேருந்து 20 கேள்வி, கான்ஸ்டியூஷன்லேருந்து 20 கேள்வி இருக்கும். 20 கேள்வி கான்ஸ்டியூஷன்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா சில இது ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டா, ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் எந்த ஆர்டிக்கலில் இருக்குது, எந்த வருஷத்துலேருந்து இருக்குது, அதை பேஸ் பண்ணி எந்த ஆக்ட், எதாவது ஆக்ட் போட்டிருக்காங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்டு, இப்படி இந்த ஆஸ்பெக்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் உள்ளே வந்தது. ஒரு கொஸ்டின் கான்ஸ்டியூஷனில் எப்படி செட் பண்ணுவான் செட்டர், கொஸ்டின் செட்டரோட மைண்ட் செட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது தான். ரைட் டு எஜுகேஷன் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ், 6 to 14, 6லிருந்து 14 வரைக்கும் உள்ள சிறார்களுக்கு படிப்பு, அந்த எஜுகேஷன் வந்து அடிப்படை உரிமை. இதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சு, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்தது தான் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 12லேருந்து 32 வரைக்கும், 36 வச்சுக்குவோம், 32 வரைக்கும், 12லேருந்து 32 வரைக்கும் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட். இந்த 12லேருந்து 32க்குள்ளே இருக்க ஆர்டிகல்ஸில் ஏதாவது வயலேட் ஆனால் நீங்கள் வந்து அது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன். புரிஞ்சா? அதுக்கு அடுத்து வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் பார்ட் 2, பார்ட் 3க்கும் பார்ட் 4க்கும் என்ன வித்தியாசம்னா, பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால், ஃபண்டமெண்டல் ரைட் வந்து
ஜஸ்டிஃபையபிள் ரைட், ஒரே வார்த்தையில் ஆன்சரு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பியில் வர்றது இட்ஸ் நான் ஜஸ்டிஃபையபிள். என்ன அது தமிழில் எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து அடிப்படை உரிமை, அது அரசோட விஷன், நம்ம இலக்கு, அரசு வந்து இந்த இலக்கை அடையணும். அப்போது ரைட் டு எஜுகேஷன் ஒரு விஷயத்தை எடுத்தால் எத்தனை கேள்வி அதில் வருது பாருங்கள். செக்ஷனை அதான் வந்து 6லேருந்து 14 வரைக்கும் உள்ளவங்க எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். டிபிஎஸ்பியில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்ததை ஃபண்டமெண்டல் ரைட்டு கொண்டாண்டாங்க. ஸோ இந்தமாரி ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனில் 20 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்டிக்கல் இருக்கலாம், அல்லது அமெண்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இருக்கலாம், அல்ல விஷயங்கள் சம்மந்தப்பட்டலாம். எந்த பில்லு வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும், மணி பில்லை ஃபஸ்ட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் இதுக்கெலாம் அவ்வளோ இல்லை. பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் ப்ரிலிமினரி வரும்போது இந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு ரவுண்டாக இது பண்ணுங்கள். 40 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம். இல்லை 2வது ரவுண்டு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி அதில் உங்களுக்கு 70% ஆன்சர் தெரியுதுன்னா அந்த ஆன்சரை கொஞ்சம் ரிலே பண்ணி வரலாம். 2வது ரவுண்டு முடிவில் உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 45 கேள்வி தெரியுது, 50 கேள்வி தெரியுதுன்னா ஒரு 10 கேள்வி தவறாக இருந்தாலும் இல்லை 8 கேள்வி தவறாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். 0.1 மார்க் டிடெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு கேள்வி சரியாக இருந்து 10 கேள்வி தப்பாக இருந்தால் தான் ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த 1 மார்க்கும் போகும். ஸோ அந்த இதில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2வது ரவுண்டு உங்களுக்கு வந்து 40-45க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த இன்னொரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். 70% 60% ஆன்சர் கரெக்டாக தெரிகிற இதை ஃபுல்லாக கொஸ்டினை ஃபுல்லாக சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 45-50 கேள்விக்கு உங்களுக்கு வந்துருச்சு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்ச கேள்வி கொஸ்டினை இந்த ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்றது நல்லது. 100ஐயும் போய் தொட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அது வந்து எங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸில் கொண்டு போய் விட்டுரும். இது வந்து ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும். அப்போது மைண்டை எப்படி டியூன் பண்ணிக்கணும்னா, எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சு ப்ரிலிமினரியில் வந்து 100க்கு 100 வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் போகக்கூடாது. நம்ம அதை வந்து ஒரு இதுதான் பைபாஸிங், அதில் சேஃபாக வந்து வித்தின் அந்த பர்வியூக்குள்ளே 45 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டா மெயினில் நம்ம அது நம்மளோட இதை இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த அங்கே உள்ளே போகிறதுக்கான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து அதை கரெக்டாக இது பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா, பரீட்சை ஹாலில் போய் எல்லா கேள்வியும் எழுதணுன்ற எண்ணம் இல்லை. நல்லா தெரிஞ்சா அதுலேயும் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 70 கேள்வி நல்லா தெரியுது அப்படின்னா 70 கேள்வி அட்டன் பண்ணிடலாம். பட் அரைகுறையாக தெரியுது, நம்ம கட்டாயம் எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் போகாதீங்க. இது ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு மெயினுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்டையராக சேஞ்ச் ஆயிரும். டிஸ்கிரிப்டிவ் இந்த இதில் வாங்குகிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கட் ஆஃப்க்கு. அப்போது மெயினுக்கு வரும்போது நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மெயினில் வரும்போது கொஸ்டினை நல்லா தரவுப்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்குவோம். டிரான்ஸ்லேஷனில் தான் நிறைய பேர் மோஸ்ட்லி அந்த மினிமம் மார்க்கை வாங்க முடியாமல் போகுது. ஏன் வாங்க முடியாமல் போகுதுன்னா, நம்ம வந்து இப்போ நிறைய அந்த கூகுள் இது ஏஐ டிரான்ஸ்லேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரம் வந்து சேஃபாக இருக்கும், அதில் வந்து நிறையா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அதையும் சொல்லிடுறேன், ஏஐ மூலமாக ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து டேம்பர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, நீங்களாக பழகணும். எப்படி பழகலாம் அப்படின்னா, ஒரு தீர்ப்பை எடுத்துக்கோங்க, தமிழில் இருக்க தீர்ப்பை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நேரம் பிடிக்குது அப்படின்னு. ஒரு பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம், சராசரியாக எவ்வளோ நேரம் பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அதை இது பண்ண முடியும்? டிரான்ஸ்லேஷனில் எத்தனை பேர் வந்து இப்போ பேப்பரை கொடுத்தா எத்தனை பேருக்கு அதை எழுத முடியும்? முதல் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிடுங்க. நம்ம எப்படி பண்ண முடியும்? ஒரு பேப்பர் டிரான்ஸ்லேஷன், ஒரு பக்கத்தை 200 வார்த்தைகள் இல்லை 300 வார்த்தைகள் உள்ள ஒரு பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு சராசரியாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், நல்ல திறமையான ஆளாக இருந்தால். ஏன் சொல்ல வர்றேன், டிரான்ஸ்லேஷன்லாம் இப்போ தமிழில் தீர்ப்பில் எழுதும்போது ஒரு நீங்களே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா, இந்த அக்யூட்டல் பண்ணுறதுக்கு தமிழில் எழுதும்போது என்ன எழுதுவோம் அப்படின்னா, அரசு தரப்பு எதிரிக்கு எதிரான குற்றத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறியதால் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் தீர்ப்பு எழுத முடியும். ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லணும்னா, அரசு
குற்றத்தை எதிரிக்கு எதிராக சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறியதால் விடுதலை பண்ணுறேன். இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன எப்படி வரும்? கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம், அதை என்னன்னு பார்ப்போம். கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன சொல்லணும்னா கவர்மெண்ட் ஃபெயில் டு ப்ரூவ் அப்படின்றோம். அரசுன்ற வார்த்தை வருது இல்லையா, அரசுக்கு அப்ராப்ரியேட்டாக அவங்க என்ன டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட்டுன்னு கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ண போய் அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையில் இங்கிலீஷில் நீங்கள் அது மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் எப்படி தீர்ப்பு எழுதியிருப்பீங்க? இதுதான். அப்போ அங்கே அரசுன்றது, இங்கே ப்ராசிக்யூஷன் ஃபெயில் டு ப்ரூவ் தி கில்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டு. சந்தேகத்துக்கு இடம் பியாண்ட் ரீசனபிள் டவுட் அப்சலேஷன் பண்ணும்போது இதுதான் வார்த்தை. அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளே அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எப்படின்னா எப்படி இது நம்மளாக தான் பழகி தான் கொண்டு வர முடியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து, தமிழில் இருக்க ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து நம்மளே எழுதி, அதுவும் ஒரு இயர்லி மார்னிங் எடுங்க, 4:30-5 மணிக்கு எடுத்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிங்க. படித்து அப்படியே இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் உள்ள விஷயத்தை படித்து பாருங்கள், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணது சரியாக இருக்கா இல்லையான்னு. அதேமாரி இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இதுக்கு அதுக்கு தான் அவங்க ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 4 கொஸ்டின் எழுதுனா 3 மணி நேரத்தில் அவ்வளோதான் நீங்கள் எழுத முடியும் டிரான்ஸ்லேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா இதுக்கு நம்ம பழக்கத்தில் தான் கொண்டு வர முடியும். டிரான்ஸ்லேஷனில் நம்ம மனப்பாடம் பண்ணி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது நமக்கு செல்ஃபாக தெரியணும், இந்த இதை படித்தா இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இதுக்கு இந்த வார்த்தை. சில நேரங்களில் எவிடன்ஸில் தமிழுக்கு தெரியாது, சைக்கிள் அப்படின்னு இருக்கும், மிதிவண்டி, இந்தமாரி விஷயங்கள். ஸோ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த மட்டும் அதுலேயும் கிரிமினல் கேஸில் வரும்போது அருவாள், அதுக்கு ஆங்கில வார்த்தை என்ன வரும் இப்படின்லாம் இருக்கும். அட்டாக்கு, இப்போ இவனை விக்டிம் வாஸ் அட்டாக்டு பை அருவாள் அப்படின்னா சிக்கிள், இந்தமாரி வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன் அது பார்க்க டிக்ஷனரியை வச்சு தான் இது பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக டெவலப் காலைல 4:30 to 6:30 2 மணி நேரம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் டிரான்ஸ்லேஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வர லா பேப்பர் 1 எல்லா ஏரியா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும்னா சிலபஸை சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளே எடுத்து வச்சுருக்கோம், ஃபைல் போட்டு நிறைய ஆக்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை கன்ஃபைன் பண்ணி இதுதான் சிலபஸ்ன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் இல்லை சிலபஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு நம்ம இதுதான் கன்ஃபைன் பண்ண முடியாது, எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு அந்த வியூ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா யூ ஹாவ் டு வெல்வர்ஸ் வித் ஆல் தி ஆக்ட்ஸ், எல்லா சட்டங்கள்லையும் ஒரு லெவல் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்போ லா பேப்பர் 1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சிவில் ஜூனியர் டிவிஷன் சொல்கிறேன், லா பேப்பர் 1 எல்லா ஆக்ட்லையும் சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் எல்லாத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க. டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைமு? 3 மணி நேரம் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ணணும், இதில் இதுக்கு எவ்வளோ மார்க்கு, விஷயத்தை எப்படி சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, செக்ஷன் 9 சிபிசி அப்படின்னு கேட்டால், டிஃபைன் செக்ஷன் 9 சிபிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மார்க்கு அந்த கேள்விக்கு அப்படின்னா குறைஞ்ச ஒரு 2 பக்கம் இல்லை 3 பக்கம் இல்லை 2 பக்கம் எழுதுங்க, இல்லை 3 பக்கம் எழுதுங்க. செக்ஷன் 9 சிபிசி என்ன சொல்லுது? சிவில் நேச்சர் உள்ளது, அதை எப்படி தனித்தனியாக உடச்சிடலாம். சிவில் நேச்சர்னால் என்ன? விச் இஸ் நாட் எக்ஸ்ப்ரெஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி பார்வேல், அவ்வளோதான். வேறு எந்த சட்டத்தாலும் தடை செய்யப்படாத விஷயத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் சிவில் நேச்சரில் உள்ள வழக்குகளை ஃபுல்லாக சிவில் கோர்ட்டு எடுத்துக்கலாம், இவ்வளோதான். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 2-3 கேஸ் லாஸு, அதுக்கப்புறம் எது சிவில் நேச்சரு, ஒருத்தரோட கம்யூனிட்டியை டிசைட் பண்ண சொல்லி போடுறது சிவில் நேச்சரில் வருமா? இதுதான் விஷயம். அந்த இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போது, இதுதான் சூட்சமாக. இந்த இது தான் கீ ஆன்சரில் இருக்கும். ஸோ இந்த எது சிவில் நேச்சர் எது சிவில் நேச்சர் இல்லை அப்படின்றதை, அதாவது ஒரு நபருடைய ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டை படிச்சிருப்பீங்க, நம்மளோட ஸ்டேட்டஸையும் டிக்ளேர் பண்ண சொல்லலாம், டைட்டிலையும் டிக்ளேர் பண்ண சொல்லலாம். அதுக்காக ஒர்ஷிப்பிங் ரைட்டு, இந்த கோயிலில் இவங்க தான் இதை கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அது சிவில் நேச்சர், பார்க்க சிவில் நேச்சர் மாதிரி இருக்கும், அதை அதில் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்தமாரி உள்ள விஷயங்கள் எது சிவில் நேச்சர் எது சிவில் நேச்சர் இல்லை, அதுக்கு ஒரு இது எழுதுனீங்கன்னா 3 பக்கம். ஹேண்ட் ரைட்டிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, செக்ஷனு, விஷயம், இது ஒரு கேஸில் 5 மார்க்கு கேள்விக்கு 4 மார்க் உறுதியாக வரும். இப்படி தான் நம்ம மார்க்ஸை கெயின் பண்ணிடணும். இப்போ இது எப்படின்னா லா பேப்பர் 1 ஒய்டாக இருக்கும், அதுலேயே மேக்ஸிமம் நம்ம இது சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு, இந்தமாரி பிரதான சட்டங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமம் மார்க் வாங்கிடலாம், 35-40 வாங்கிடலாம். அதில் மார்க்கு கூட என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃபில் நீங்கள் மேலே வரலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து லா பேப்பர் 2 வரும்போது, லா பேப்பர் 1 லா பேப்பர் 2 வரும்போது இஷ்யூஸ் ஃப்ரேமிங் ரைட்டிங் சிவில் ஜட்ஜ்மெண்ட்டு, இஷ்யூஸ் ஃப்ரேமிங் ரைட்டிங் சிவில் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளைண்ட்டோட கிஸ்ட்டு கொடுப்பாங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட கிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதை வச்சு
நம்ம என்ன பண்ணணும், இஷ்யூஸ் எழுவினா இஷ்யூஸ் வந்து டிராஃப்ட் பண்ணணும். எழுவினா வரைதல். இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறது யாரோட வேலைன்னா கோர்ட்டோட வேலை. மேஜிஸ்ட்ரேட்டாக போயிட்டீங்க, ஜட்ஜாக போயிட்டீங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறது உங்களோட வேலை. அப்போது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண தெரியணும். இஷ்யூஸ் எதை வச்சு ஃப்ரேம் பண்ணுவோன்னா, ஆர்டர் 14 என்ன சொல்கிறாங்கன்னா, அசெப்டட் பை ஒன் பார்ட்டி, டினைட் பை அதர் பார்ட்டி. நீதிமன்றத்தின் முன் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதை இன்னொரு தரப்பினர் மறுக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல இஷ்யூஸ் வருது. இது புரியுதா? அடிப்படையில் இந்த ஹாலுக்குள்ளே நான் 10:30 வந்தேன் அப்படின்றது என்னோடய ஃபேக்ட்டு, சங்கதி. இங்கே ஏற்கனவே உள்ளே உட்காந்துருக்கவங்க இல்லை நீங்கள் 10:30 வரல 10:35 வந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஃபேக்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க டினை பண்ணுறாங்க. இல்லை வரல 10:30 வரல, நீங்கள் 10:35 தான் வந்தீங்கன்னா டினை. அப்போ அந்த இடத்துல தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆகுது. அசெப்டட் பை ஒன் பார்ட்டி, டினைட் பை அதர் பார்ட்டி. அப்படி வரும்போது அதை இஷ்யூவாக வெதர் ஐ கேம் டு திஸ் ஹால் அட் 10:30 அப்படின்னு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணோம்னா நான் தான் நிரூபிக்கணும் 10:30 நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு. அப்போ எவிடன்ஸ் ஆக்டில் சிவில் கேஸை பொறுத்த மட்டும் யாருன்னா, பர்சன் ஹூ அசட்ஸ் பர்டன் லைஸ் ஆன் ஹிம் டு ப்ரூவ் த ஃபேக்ட். சங்கதிகள் லாஸ்ட் கிளாஸில் எலாபரேட்டாக அவர் எடுத்திருப்பார். ஃபேக்ட்னா என்ன, ட்ரூத்துனா என்னன்னு. சங்கதிகள், நான் சொல்கிறது ஒரு சங்கதி, நீங்கள் சொல்கிறது ஒரு சங்கதி, அது நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு அடுத்து அது ட்ரூத் ஆகும்னு வச்சுக்குவோம். அப்போது இஷ்யூஸ் ஃப்ரேமிங் எப்படின்னா, பிளைண்ட்டில் இருக்க விஷயங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள விஷயத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி படிக்கும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இதுக்கு வருவீங்க நீங்கள், கன்க்ளூஷனுக்கு. என்ன கன்க்ளூஷனுக்கு வருவீங்க அப்படின்னா, எங்கெங்கே இது வந்து சொல்கிற விஷயத்தை இங்கே மறுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக இஷ்யூவாக ரெடி பண்ணி இஷ்யூஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்க விஷயத்தை நம்ம ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எக்ஸாமில் அவங்களே போட்டிருப்பாங்க, PW1 வந்து பிளைண்டிஃபை விசாரித்தாங்க, எக்ஸிபிட் A1 டாக்குமெண்ட்டை. இன்னொரு டிஃபிகல்ட்டி ஏன் இதை சொல்கிறோம்னா, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களை ஜட்ஜ் ஆக்கணும் அப்படின்னா, இப்போ பிளைண்டிஃப் சைடு டாக்குமெண்ட்ஸை எப்படி மார்க் பண்ணுறது? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கோர்ட்டுக்கே இல்லாமல் டேரெக்டாக படித்து முடிச்சோன்னு அப்படியே ஜட்ஜ் ஆனீங்கன்னா, பிளைண்டிஃப் சைடு டாக்குமெண்ட்ஸை எக்ஸிபிட் A1 to A1, A2, A3 அப்படி மார்க் பண்ணணும். டிஃபெண்டன்ட் சைடு டாக்குமெண்ட்டை எக்ஸிபிட் B1, B2, B3 அப்படி மார்க் பண்ணணும். இப்போது கமிஷனர் இதுன்னா, அட்வொகேட் கமிஷனர் வந்தா C1, C2, C3ன்னு, கோர்ட் விட்னஸ்ன்னா X1. இதெல்லாம் வந்து எப்படின்னா கோர்ட்டுக்கு போகாதவங்களுக்கு தெரியாது, கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இதைத்தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் மார்க்கிங் அவங்க கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயத்தை கன்ஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க. பிளைண்டிஃப் சைடு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பிளைண்ட்டில் வந்து சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி பேஸ்ட் ஆன் ப்ராமிசரி நோட், கடனுறுதி சீட்டின் அடிப்படையில் பிராது பணத்தை திருப்பி கேட்டு. இப்போது இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிளைண்டிஃப் ஃபைல்டு சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் 70,000. அப்போ எந்த கோர்ட்டுக்கு வரும்? ஜூரிஸ்டிக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். 1 lakh வரைக்கும் அப்படின்னா முன்சிஃப் கோர்ட்டு, 1 lakhக்கு மேலே 10 lakhsக்குள்ளேன்னா சப்கோர்ட்டு, 10 lakhs அபோவ்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இதுதான் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அது வர்றேன். இந்த இஷ்யூஸ் ஃப்ரேமிங்கில் கோர்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் இன்னொரு வேல்யூ பண்ணுற ஜட்ஜஸ்டையும் கேட்டிருந்தேன், மேலே அந்த இதுலேயும் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுலெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஜூரிஸ்டிக்ஷன் விஷயம் என்னன்றது தான் பார்ப்போம். நீங்கள் எந்த கோர்ட்டு அதெல்லாம் மேலே போடுறீங்களா, அந்த கோர்ட்டு அதுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொடுக்குற 70,000 ரூபா ரெக்கவரி ஆஃப்னா முன்சிஃப் கோர்ட்டில் தான் இந்த கேஸ் வரும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ 70,000 வித் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக ரெக்கவரி ஆஃப் மணி போடுறாரு சூட்டு. போட்டு சூட்டில் வந்து பிளைண்டிஃப் தன்னை வந்து PW1 விசாரிச்சிருக்காரு. இந்த ப்ராமிசரி நோட்டில் இருக்கக்கூடிய அட்டஸ்டிங் விட்னஸை PW2 எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க பிளைண்ட்டில் இருக்க விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ப்ராமிசரி நோட்டை எக்ஸிபிட் A1 மார்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து எக்ஸிபிட் A2, அந்த அவர் வாங்கிக்கிட்ட ஏடி கார்டு A3, அவர் அனுப்பின ரிப்ளை வந்து A4. உதாரணத்துக்கு டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட கிஸ்ட் என்னென்னா, என்டையர் ஃபேக்டை டினை பண்ணியிருக்காரு, சூட்டை ப்ராமிசரி நோட்டை வந்து பார்டு பை லிமிடேஷன் சொல்லியிருக்காரு, இதில் இருக்க கையெழுத்து ஏன் இது இல்லை, நான் கடன் வாங்கலை, சூட்டை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்குறாரு. என்ன இஷ்யூஸ் வரும் அதில்? அதான் கையெழுத்து ஏன் கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இஷ்யூஸ் கன்சிடரேஷன் அந்த இதுக்கு புரிஞ்சா, பணம் நான் வாங்கலை, கையெழுத்து ஏன் இது இல்லை அப்படின்னா அது சம்மந்தமாக வெதர் த
promissory note is a genuine promissory note executed by the defendant and whether the consideration passed on the basis of the promissory note. இந்த மாதிரி 2-3 ஒரு இஷ்யூவில் 2 இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி whether the plaintiff is entitled for any other relief இதெல்லாம் காமனாக போட்டுக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து பேர்டன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ரூவ் பண்ணுற பேர்டன் யாருக்கிட்ட இருக்குன்னா plaintiff கிட்ட இருக்கும். இதை நல்லா அடிப்படையில் வச்சுக்கோங்க. plaintiffக்கு தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த கேஸை பொறுத்த மட்டும் நீங்கள் முன்சிஃபாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த இதுதான் எக்ஸாமில் இருக்குது. இந்த சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷனில் சிம்பிளாக கேள்வி கேட்கணும்னா மணி சூட்டை கொடுப்பாங்க அல்லது இன்ஜங்ஷன் சூட்டை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுறாங்க டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அப்படின்னா பார்ட்டிஷன் சூட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது மணி ரெக்கவரி சூட் பேஸ்ட் ஆன் ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த இதில் என்ன இஷ்யூ வரும்னா அவர் சொல்லிட்டார் ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்கப்பட்டதா கையெழுத்துவருடையதா பணம் கொடுக்கப்பட்ட கன்சிடரேஷன் பாஸ் ஆச்சான்னு. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட விஷயத்தை வச்சு இதில் நம்ம வந்து என்ன தீர்ப்பு எழுதலாம்? இந்த ஃபேக்ட்டு நம்ம இப்போ எக்ஸாமில் இது தான் கொஸ்டின், நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுவீங்க அப்படி பேசுவோம். பண்ணலை. இப்போது இவங்க வந்து டிஃபெண்டன்ட் எந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணாதனால என்ன பண்ணுறாங்க, இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா தீர்ப்பு பிளைண்ட் கிஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட கிஸ்ட்டு இஷ்யூஸ் ஃப்ரேம்டு 3வது பேரால் 4வது வந்து எவிடன்ஸ். அப்படி பார்க்கும்போது PW1-2 நான் உங்களுக்கு சொன்னேன். PW1 வந்து பிளைண்டீஃபு தன்னை விசாரிச்சிருக்காரு, 4 டாக்குமெண்ட் மார்க் பண்ணியிருக்காரு. PW2 அட்டஸ்டிங் விட்னஸ் அதில் வந்து சாட்சி கையெழுத்து போட்டவர் ஏறி விசாரிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ணலான்னா சூட்டை நீங்கள் டிகிரி பண்ணிடலாம். சூட்டை டிகிரி பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி அவன் நீங்கள் இவங்க சொன்னதையும் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். பிரதிவாதி தன்னோட இதை வந்து நிரூபிக்க தவறி விட்டார், அதனால் இந்த இதை வந்து வழக்கை வந்து தீர்ப்பாணையும் பிறப்பிக்கப்படுகிற பிரதிவாதி வந்து 70,000 வட்டியோட இத்தனாம் தேதிக்குள்ளே இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்ப்பு கொடுக்கலாம். இது ஒரு விஷயம். அப்போ இந்த தீர்ப்பை கோஜென்ட்டாக எழுத தெரியணும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வரும். நான் சொன்ன விஷயத்தை பிளைண்ட்டுக்கு இது பிளைண்ட்டோட கிஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட கிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். டிஸ்கஷன் எழுதிட்டு ஃபைனல் பார்ட் இந்த ரிசல்ட் சூட் இஸ் டிகிரீடு வித் காஸ்ட்டுன்றது அப்புறம் டிகிரியில் வரும். எவ்வளோ கோர்ட் ஃபீ கட்டியிருக்காங்க, எவ்வளோ வக்கீல் ஃபீஸ்க்கு அதெல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணலாம். இது ஒரு சாதாரண இதே விஷயத்தை இப்போ ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ப்ராமிசரி நோட்டில் அவர் நான் எழுதி கொடுத்தது உண்மை, கையெழுத்து உண்மை, பணம் வாங்கினது உண்மை, நான் இத்தனாம் தேதி திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிருக்காரு. இப்போ என்ன இஷ்யூஸ் வரும்? இவ்வளோ தான். இப்போ டிஃபெண்டன்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிரும். அவங்க சொன்ன மாதிரி டிஃபெண்டன்ட் சைடு என்ன ஷிஃப்ட் ஆகும்னா வெதர் அவர் எடுக்கிற ப்ளீ என்னன்னா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறார். நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டேன்றாரு. டிஸ்சார்ஜ்னு ப்ளீ எடுக்கும்போது பேர்டன் ஷிஃப்ட்ஸ் ஆன் தி பர்சன் ஹூ அசட்ஸ். நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொன்னால் நான் தான் நிரூபிக்கணும். நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நான் ஒன்று சொன்னேன் ஃபர்தராக சொன்னேன்னா பேர்டன் ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ இந்த ப்ராமிசரி நோட்டு கேஸில் என் நோட்டு என்னுடையது தான், கையெழுத்து என்னுடைய தான், கடன் வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன், எத்தனாம் தேதி திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பேர்டன் டிஃபெண்டன்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ பேசிக்காக பிளைண்டிஃப் எதை ப்ரூவ் பண்ணால் போதும், ப்ராமிசரி நோட்டை ஃபைல் பண்ணாலே போதும், அவனோட பேர்டன் அந்த ப்ரூவிங் பேர்டன் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல. அப்போது ஒத்துக்கிட்ட விஷயத்தை நிரூபிக்கணுமா கோர்ட்டில்? பழைய எவிடன்ஸ் ஆக்டில் 58 அட்மிட்டட் ஃபேக்ட்டு நீட் நாட் பி ப்ரூவ்டு. ஒத்துக்கொள்ளப்பட்ட சங்கதிகள் வந்து நிரூபிக்க தேவையில்லை. அவன் ஒத்துக்கிட்டான்ல, ஓகே. அந்த மாதிரி இது வந்து கையெழுத்து தான் நோட்டு தான் பணம் திருப்பி கொடுத்துட்டேன்னா அதை மட்டும் அவன் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணி உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் என்ன ஜட்ஜாக வந்துட்டிங்கன்னா ஜுடிஷியல் மைண்டில் ஆமாம் இவன் சொல்கிற பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகுது, பணத்தை கடனை திருப்பி கொடுத்துட்டான், நோட்டை திருப்பி தரல, அப்போ அது வரும். கடனை திருப்பி கொடுத்துட்டா அடுத்து என்ன ஆகும்? ப்ராமிசரி நோட்டை திருப்பி கேட்பீங்கல்ல, கேட்டால் அவன் கொடுத்துருக்கணும்ல, அப்போ நோட்டை திருப்பி கொடுத்தா இல்லை கேன்சல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா அதுக்கு தகுந்த காரணங்கள் சொல்லியிருந்தா அதெல்லாம் திருப்திகரமாக இருந்தால் சூட்டை தள்ளுபடி பண்ணலாம். இப்போ ஒரே விஷயத்தை எப்படி 2 மாதிரி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி தீர்ப்பு எழுதுறது அப்படின்னு பார்த்தா அப்போ சூட்டு வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. புரியுதா? இப்போது ஒரு சிவில் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் லா பேப்பர் 2ல், லா பேப்பர் 3 பொறுத்த மட்டும் சார்ஜஸ் ஃப்ரேமிங் அண்ட் ரைட்டிங் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது லா பேப்பர் 3ல் ஃப்ரேமிங் சார்ஜஸ் அண்ட் ரைட்டிங் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டு, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டு எழுதுறது எப்படி அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா நிரூபிக்கிற பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் தான். பேர்டன் ஆஃப் ப்ரூவிங்கை இதை பொறுத்த மட்டும் சிவில் கேஸை பொறுத்த மட்டும் அவங்க சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி பேர்டன் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஷிஃப்ட் ஆகும்னா யார் எதை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். நான் ஒரு விஷயத்தை அசர்ட் பண்ணேன்னா நான் நிரூபிக்கணும், பிரதிவாதி ஒன்று புதுசாக சொன்னான்னா அவன் நிரூபிக்கணும்.
கிரிமினல் கேஸை பொறுத்த மட்டும் அப்போ மைண்ட் அடுத்த நாள் செட் ஆயிடணும். நான் முதல் நாள் வந்து காலையில் சனிக்கிழமை காலையில் டிரான்ஸ்லேஷன் எழுதுவீங்க, மத்தியானம் லா பேப்பர் ஒன்று எழுதுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரைட்டிங் சிவில் ஜட்ஜ்மெண்ட்டு, இஷ்யூஸ் ஃப்ரேமிங் அண்ட் ரைட்டிங் சிவில் ஜட்ஜ்மெண்ட், மத்தியானம் வந்து சார்ஜஸ் ஃப்ரேமிங் அண்ட் ரைட்டிங் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போது அதுக்கு பேசிக்காகவே டிஃபரெண்ட். மைண்டை வந்து அதே டியூனில் நம்ம எழுதிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்டன் ஆஃப் ப்ரூஃபிங் கிரிமினல் கேசஸில் பொறுத்த மட்டும் பேர்டன் லைஸ் ஆன் ப்ராசிக்யூஷன் தான். அதாவது போலீஸ்காரங்க தான், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கணும். இன்றைக்கி பேப்பர் பார்த்துருப்பீங்க, முக்கியமான வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு டெல்லியில். அதில் வந்து சிபிஐ வந்து நிரூபிக்க தவறிடுச்சு அப்படின்னா, பேசிக்காக எதையுமே நிரூபிக்க தவறிடுச்சு அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அப்போ ப்ராசிக்யூஷன்னா இப்போ அக்யூஸ்ட் வந்து நான் இன்னசென்ட்டு நிரூபிக்கணுமானா தேவையில்லை. ஏன் அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஜட்ஜ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லேயே கொடுப்பாங்க, அவனை வந்து இன்னசென்ட் அப்பார் அன்டில் ஹீ இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. உங்கள் முன்னாடி நிப்பாட்டப்படுகின்ற எதிரி இன்னசென்ட்டுன்னு நினைங்க. எது வரைக்கும் நினைக்கணும் அப்படின்னா, ஃபவுண்ட் கில்ட்டின்ற வரைக்கும், அவன் உங்களுக்கு எதிராக ஆதாரங்களை கொடுத்து அவனை வந்து கில்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவரை எப்படி பார்க்கணும், அந்த அக்யூஸ்டை இன்னசென்ட்டுன்னு நினைக்கணும். சில வழக்குகளில் ப்ரிசம்ப்ஷன் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். கிரிமினல் கேஸில் ஜென்ரலாக வந்து ப்ராசிக்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் தான் பேர்டன் வந்து எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணணும். சில வழக்குகள் இப்போ ட்ராப் கேஸுன்னு வச்சுக்குவோம். ட்ராப் கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கையும் களவுமாக லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்டார், டிவி டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸு. அதுலெல்லாம் என்ன மாரி, அந்த வழக்குகள்லாம் என்ன மாரி இது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட லஞ்ச பணம் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டால் இந்த பணத்துக்கு காரணம் வந்து நீங்கள் தான் சொல்லணும், அக்யூஸ்டு. ப்ராசிக்யூஷன் ஜட்ஜும் என்ன பண்ணுவாங்க, லா என்ன ப்ரிசியூம் பண்ணோம்னா, இது வந்து என்ன பணம், பிரைப் மணி தான் அப்படின்றப்ப. ஏன்னா ஃபினாப்திலின் டெஸ்ட்டில் ஓகே வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. ஃபினாப்திலின் டெஸ்ட்டில் ஓகே அப்படின்னு வந்து கலர் மாறினதுக்கப்புறம் இந்த பணம் நான் வந்து லீகல் கிராட்டிஃபிகேஷன், அதாவது சட்டப்பூர்வமாக வாங்கப்பட்ட பணம்னு நிரூபிக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூஸ்டர். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறது வந்து ஜென்ரலாக கிரிமினல் கேஸில் ஃபுல்லாக அப்படி உங்கள் தான் ப்ராசிக்யூஷன் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதே மைண்ட் செட்டில் போகக்கூடாது. அப்போ அதுக்கு விதிவிலக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாரி டவுரி டெத் கேஸ்லேயும் ப்ராசிக்யூஷன் யார்கிட்ட இருக்கும், அக்யூஸ்டு சைடு இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வித்தின் 7 இயர்ஸ்க்குள்ள மேட்ரிமோனியல் ஹோமில் அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா ப்ரிசம்ஷன் என்ன இருக்கும் அப்படின்றது தான். ப்ரிசம்ஷன்னா அனுமானம். சில விஷயங்கள் 114 ஆஃப் பழைய எவிடன்ஸ் ஆக்டில் 114, 113B டவுரி டெத்து, 304B கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தமாரி வழக்குகள்லாம் அக்யூஸ்டு தான் ப்ரூவ் பண்ணணும். எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இன்னசென்ட்டு அப்படின்னு. மற்ற கிரிமினல் கேஸில் அக்யூஸ்ட் வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நடவடிக்கை, எவிடன்ஸு போடணும்னு இதே இல்லை. அவங்களோட கேஸில் என்னென்ன ஃப்ளா இருக்குன்றதை பிளாஸ்ட் பண்ணி விட்டாலே அக்யூட்டலுக்கு கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ அப்போ அது புரிஞ்சா, அப்போ காலையில் எழுதும்போது சிவில் கேஸில் பேர்டன் ஆஃப் ப்ரூஃபு, ஷிஃப்டிங் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மத்தியானம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே என்டையராக சேஞ்ச் ஆகணும். சாதாரண தெஃப்ட் கேஸு இந்தமாரி கேஸஸில் டீல் பண்ணும்போது ப்ராசிக்யூஷன் பியாண்ட் ரீசனபிள் டவுட் நிரூபிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அதில் கொஞ்சமான சந்தேகம் இருந்தால், ஒரு பேசிக்காக டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த அந்த பெனிஃபிட்டை வந்து அக்யூஸ்டுக்கு கொடுத்துடணும். ஐயோ நீ வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஆஃப் மைண்டடாக ஒருத்தனை கன்விக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ப்ரிசம்ஷன் லா. அந்த ப்ரிசம்ஷன் இருக்கக்கூடிய இந்த ட்ராப் கேஸு இந்தமாரி கேசஸ்லாம் உங்களுக்கு வந்து டவுரி டெத் கேஸில் அதில் வந்து அக்யூஸ்டு போயிடணும். கொஞ்சம் அனுமானம் வந்து ப்ரிசம்ஷன் இருந்துச்சு, இவன் தான் பண்ணியிருக்கணும். 7 வருஷத்துக்குள்ளே மனைவி வந்து இன்லாஸ் வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, டவுரியில் தான் இந்த செத்தாங்க அப்படின்னு தான் அனுமானம். அந்தமாரி வழக்குகளில் அதை பார்த்துக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இன்டர்வியூ, வைவா வாய்ஸ். அதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்ட்ட மேன் டு மேன் டெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா இப்போ டிஸ்கிரிப்டிவில் நல்லா எழுதியிருப்பீங்க, ஒரு கேள்வியில் அடிப்படையிலே தப்பாக எழுதியிருப்பீங்க, அதுக்கு மார்க் போடாமல் விட்டுருப்பாங்க, ஆனால் பாஸ் ஆகி வந்திருப்பீங்க. மேன் டு மேன் வந்து இன்டர்வியூவில் வரும்போது வைவா வாய்ஸில் வரும், உங்களை பர்சனல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது பேசிக்காக ஒரு தப்பு பண்ணிங்கனாலும் 18 மார்க் கீழே போட்டு நீங்கள் என்ன தான் ரிட்டன் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வச்சுருந்தாலும் 18க்கு கீழே 17 போட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதில் குவாலிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணால் பர்சனல் அசஸ்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். நீங்கள் அதில் வந்து உண்மையை சொல்கிறீங்களான்னு வேறு பார்ப்பாங்க. நம்ம சமாளிக்கவும் முடியாது, ஏன்னா இதே துறையில் இருந்தவங்கள தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதே துறையில் அதை இன்டர்வியூ வரும்போது அதுக்கு என்ன பண்ணால் மனதிடம் நல்ல ரிலாக்ஸாக இது பண்ணிவிட்டு, இப்போது
நியூஸ் பேப்பரில் லீகல் நியூஸை தரவாக படிச்சுட்டு போயிடணும். இன்றைக்கி வந்து நம்ம மதுரை பெஞ்சில் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கம்பேஷனரி கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட்டு படிச்சிங்களா? கம்பேஷனரி கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஜட்ஜிட்ட போட்டு அது டிஸ்மிஸ் ஆயிடுது. பெஞ்சில் வரும்போது இல்லை நீ கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ணியிருக்க, கொடுக்குறேன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் நீ அதுலேருந்து வெளியே போக முடியாது, அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பேஷனரி கிரவுண்டு. ஒரு எஸ்ஐ டியூட்டியில் இறந்து போயிடுறாரு, அவரோட பொண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. கம்பேஷனரி கிரவுண்டில் சிங்கிள் ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்ண பெஞ்ச் வந்து கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. அப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துருங்க. அன்றைக்கி இன்டர்வியூ போகிறேன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பேப்பர்ஸு லீகல் நியூஸை பார்த்துருங்க. அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்ரேஷன் வேணும். தனியாக வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா இது பண்ணால் இதில் வந்து கட்டாயம் நீதிபதியை அடைஞ்சிடலாம்.